என்ன ரோசியா இப்போ தான் கொஞ்சம் சும்மா வலி கொடுக்குது. உன் அம்மா எங்கேயும் போக மாட்டான். அம்மாவை கூப்பிட்ற அம்மா தான் கால் வந்துருச்சு. நான் அவ்வளோதான். அந்த தலை வந்தால் பிடிச்சிருவோம். தலை வந்துருச்சுங்க. குட்டி வெளியே தெளிச்சுங்க ஒரு வழியாக. ஹலோ அன்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வீரம். மாசி மாதம் பிறந்துருச்சு. கிளைமேட்டை பார்த்தீங்களா? மாசி மாதம் மாலான பொண்ணு மாமன் எனக்கு தானே. வாங்க, என்ன தெரிஞ்சு இந்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மழை சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னு தெரில, ஆனால் மழை இருக்குன்ட்டுருக்காங்க. ஒரு நல்ல இடியுடன் பலத்த மழை பெஞ்சால் தப்பிச்சோம். சாரில் வளர்ந்தால் அப்புறம் ஆடுக்கு இன்னும் சூட்டாக கிளப்பிடும். மழை இருக்குன்ட்டுருக்காங்க. சரி வாங்க, பயணத்தை ஆரம்பிப்போம். பெயர் சுட்டு விழா முடித்து விட்டோம். எப்படியோ ஒரு வழியாக வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வாடா விரும்பாண்டே கிளம்பிட்டாயிடா சிட்டுக்குருவியை. வா போவோம். கரடே நடைய கட்டு. அந்த கம்பை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்களா? அது மிகப்பெரிய ரகசியமான இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன். அதனால் அடிச்சு கூட கேட்பாங்க, யாரும் சொல்லிடாங்க. அப்படி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன். இப்போ சரி, பெரிய கலப்பை வாடா அங்கே நிறுத்திருக்கா. சிட்டுக்குருவி ஓடுறா வர்றா. அப்படியே அக்னி கம்பை எடுத்தாச்சு. எனக்கு முன்னாடி கம்பை பார்த்தோன்னே பறந்துக்கு போகிறாங்க. இவர் என்ன விதத்தில் ஓடுறாங்க. இவர் இங்கடா இருக்கு மேக்ஸ்வால் சிலுக்கு எந்த மரம் சொல்லுங்கள், தட்டி விடுவோம். சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது பழுன்னு யாராவது சூஸ் பண்ணுங்கள். 8 மரம் தருவோம். இரட்டை சொல்லி நீ அங்கே போ. அவன் எப்படி கூட்டத்தோடு போகிறாங்க. இவர் வாடா ஒன்று சேருங்கடா. வாங்க வட்டச்சில வண்டு மரம் வரி குதிரை நடைய பாரு. என்ன வித்தியாசம் நடக்கிற. இந்த மரத்தில் எட்டாதுங்க. நெத்து இருக்குது, எல்லாம் உச்சியில் இருக்குது. இந்த கம்புக்கு அந்த அளவுக்குலாம் போகாது. வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம். ரோஷியாவும் சரியில்லாமல் நடக்கிறா. என்னன்னு தெரில. பையன் நல்லா இறக்கிட்டா. பார்ப்போம், இன்னும் 4 இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஆகும். இந்த வாரத்தில் குட்டி போடுவான்னு தெரியுது. இந்த வாரமாக இல்லை 2-3 நாள் தெரில. நடக்கிறது நடக்கட்டும். இருங்கடா, இதில் விழுகுதான்னு பாருங்கடா. ஒத்த கையில் அடித்தா ஒன்றும் விழுகாது. ஃபோனை வச்சுட்டு 2 கையில் அடித்தா தான். சண்டை விடாமல் எடுத்துனுங்க. என்ன கிடைக்கலையா? அந்த அளவுக்கு நெத்து இல்லை இந்த மரத்தில். போயிட்டு வந்துட்டீங்களா? நீ முன்னாடி போனீங்க. வரட்டோம்டா, இன்னும் 4-5 உருப்படி வரணும். நிறைய வாங்க முடியா? இரு சின்ன கோச்சேன் வீட்டு எடுத்து தின்னுங்கடா. ஆளுக்கு ஒன்று. வாடா பாண்டியா, இந்த பக்கம் இருக்க வர்றா. எடுத்து தின்னுடா. நிறையா கிடக்கு இந்த மரத்தில், நிறையா கிடக்கு. இவங்க பாதி பேர் இந்த அங்கே போகிறாங்க. கருப்பட்டியை எதுக்கு தேவையில்லாமல் ஓடுற? நல்லா நெத்து இங்கே இருக்கும்போது திம்பிங்களா? அச்சா ரெடியாக இருக்கீங்களே, பார்த்துக்கிட்டே இரு. அப்படி தட்டும்டா. அப்படி தட்டும்டா. எப்படி விழுவார் முதுன்னு எப்படி லைட்டாக தட்டினா போதும். ஒடியா வாடா விரும்பாண்டே. உள்ளே புகுந்து தின்றா. அவன் எவனும் வரமாட்டேன். வா புளிமானே வேணாமா? சந்தோஷம் அப்படின்னு இல்லை. இப்படியே கருவாச்சி கலப்பா வர்றாங்க 2 பேர். வாடா கலப்பா. எங்கடா போனேன்? என்னடாடே விட்டுவிட்டேல. இல்லை ஏலியன் கிடச்சி தானே தின்னு வர்றா. வேணான்றா. இந்திரா கலப்பா. தின்றா. எங்கடா போனேன்? அப்படி தின்னு ஒரு கண்ணு வாயும்பார். கூப்பிடும்போது வரமாட்டேன்ற. இந்தாடி பூச்சி மகா பேச்சு. இப்போ ரொம்ப ரோசக்காரிங்க. கொடுத்தா வாங்க மாட்டா. பார்த்தியா தலை எங்களுக்கு திருப்பிறா. அவர் கீழே விட்டுருக்கான் பாரு. பார்க்க மாட்டா. வாங்க போவா. அடுத்த மரத்துக்கு போய் இன்னும் 1 மரம் தட்டி விட்டா போதும். அதோட சரி, சாயந்தரம் பார்த்துக்கலாம். நடைய கட்டுக்கூடிய கமான் காய்ஸ். சரி, இப்போலாம் என் பேச்சை கேட்குறாங்க. காரணம் இந்த கம்பு இருக்கிறதுனால என் பின்னாடியே வராங்க. ஓடு ரெண்டிங்கில் ஓடுறீங்களா? ஓடுக்கு போகலாம். நீ மேலேயே பார்த்துக்கிறடியே. இதுதான் கடைசி. இன்னும் அவ்வளோ தைக்க மாட்டேன். இன்னும் சாயந்தரம் தான். நல்லா திண்டுக்க. அவ்வளோதான் முடிச்சு. என்ன மசக்குட்டியே மரத்தில் வேண்டாம் ஏற்றி விடுவா. மேலேயே பார்க்குறா அவர். இங்கே பார்க்குறா அவர். மசக்குட்டியே அவ்வளோதான் கிளம்புவோம். கிராவிட்டி என்ன கிடைக்கல உனக்கு? அடா கிராவிட்டிக்கு இல்லையா அந்த விட்டா? என்ன கிராவிட்டி இந்தா உனக்கு ஒரு நெத்து. இந்த கிராவிட்டி இங்கே வர்றி. இந்த தூக்கி போகிறேன்டி. கீழே விழுத்து வரு. பார்த்துட்டா நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி சண்டேனால எல்லா ஏரியாவிலும் சுற்றி ரெடியாக போகிறாங்க. இன்றைக்கி மாசினால் சாமி கும்பிட்றாங்க ஏரியா ஃபுல்லாக. அதனால் ஊருக்குள்ளே சத்தியமாக வீடியோ எடுக்கவே முடியல. அதனால தான் பார்த்தேன். சரி வேணாம் ஒரே இதாக வந்து இங்கேயே வீடியோ எடுத்துக்கிறோம்ட்டு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஊரில்னா மொத்தம் பேசுகிறது கேட்காது. காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடுது. பாண்டியா என்னடா பாண்டியா, ஒரு புல்லு இல்லையாடா? வரும் மாறாயிடுச்சுக்க. ஒன்றுமே இல்லை. துத்தி மாறம் கூட கடிக்கிறாங்க. அந்த இலை இருந்தால் கடிப்பாங்க. இலையும் உதிர போகுது. நல்லா பசப்பாக இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது இதில் விடுறதுக்கு. எங்கிட்ட உரம் போட்டு தண்ணியாக இருக்குமோன்ட்டு தான் பயம். மெயிறாங்க பசியில். இந்த பச்சையை கண்டானே தங்கமாக இருக்குது. டோக்கியோ பரவாயில்லைங்க. கெட்டியக்காரங்க அவளா குட்டி போட்டு என்கிட்ட குட்டியை பார்க்குறா. டோக்கியோ நீலாம் காப்பாற்ற மாட்டேன்னு நினச்சேன். நீ இந்த அளவுக்கு விவரமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல டோக்கியோ. நான் ஸ்கைப்பாலே நீ பார்க்குற பார்வையே சரியில்லை. அப்படியே விட்டு அந்த பறிஞ்சு நல்லா திங்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. நீலாம் செமிக்க மாட்டேன். நல்லா கொஞ்சமாக வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இவ்வளோ வீட்டில் கட்டி பொண்ணுங்க ரொம்ப சேட்டை. நேரத்தெல்லாம் இப்போ சாயந்தரம் வீட்டுக்கு ஓடிப்பிட்டா. வேறு ஆடு கூட சேர்ந்து ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு தான் நெத்து தட்டி விட்றேன். சில நேரத்தில் உனக்கு ஏன் கிறுக்கு பிடிச்சிருது? அம்மாவாசி பவர் நான் கிறுக்கு பிடிச்சிருது. பழுமே சிலுக்கு அந்த ஏரியா பக்கம் போல். திரும்ப டேக் டைவர்சன். முடியா திரும்ப முடியா சிலுக்கு முடியா பூச்சே. அங்கிட்டலாம் போகாதீங்க. அங்கிட்டே மேய்ங்க. இந்த தூரத்தில் அங்கிட்ட ஒரு கும்மல் மரமாக தெரியுது வருங்க. அங்கே வரைக்கும் போய் பார்த்தேன். அங்கிட்டலாம் நெல் எதுவுமே போடலை. நெல் போட்டதெல்லாம் மழை நல்லா நிப்பாட்டாங்க. எல்லாத்தையும் உழுது பருத்தி விதைக்க போகிறாங்க. மாசியில் பருத்தி வச்சா அடுத்த ஆடி வரைக்கும் இருக்கும். அதனால் நம்ம வயக்காட்டில் கோடை காலத்தில் தங்க முடியாது. நேராக பாதையை பக்கத்தூர் கொண்டு அப்படியே பிடிச்சி அப்படி போயிருந்துங்க. இந்த பக்கம் வரக்கூடாதுங்க. பருத்தி ஏன்னா பருத்தி விலை நல்லா அந்த விலை போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே நெல் அறுத்த பின்னாடி பருத்தி விதைச்சாலும் விதைக்கலாம்.
இல்லாட்டி மறுபடியும் எள்ளு போடலாம், இல்லாட்டி சேப்பு சோளம் போட ஆரம்பிச்சிருவாங்க. உன் களவாணி புத்தி என்றைக்கு மாறாச்சு கைப்பாலே, இந்த வர்றேன் கிட்ட வர்றேன், நீ அப்படியே பம்பிக்கிட்டே வர்றதை பார்த்தாலே தெரியுது இல்லையா, எப்படி ஆளு நீயே, உள்ளே போயிட்டியா எஸ்கேப் ஆயிட்டியா, உள்ளே போகிற மாதிரி போய்க்கிறது அப்படியே வந்துக்கிறது, எப்படி ஆளு கைப்பால். நம்ம ஆட்டுக்கு போன வாரம் வேச்சம்ல கம்பு சோளம்லாம் சூப்பராக முளைச்சிச்சு. ஆனால் ஜிஞ்சுவா புல் என்னத்தில் வாட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வாடி தான் திருப்பி தழுக்கும். இன்னொரு தண்ணி விடுறதுங்க, வாடை தண்ணி வாங்கி இன்னொரு 5 மணி நேரம் போட்டோம்னா அப்படியே தண்ணி திருப்பி தழுத்துரும். அப்படியே இட விடாமல் சூப்பராக முளைச்சிருக்குங்க. சுற்றி துவர போட்டிருக்கோம். இதில் நெட்டி தான் அந்த வட்டம் எதுவும் போடல. நான் அடுத்தடுத்தான் நான் போட போகிறோம். அதனால் இன்னும் டேட்டு வச்சுக்கிறோம். எந்த டேட்டில் போட்டுருந்து அதுலேருந்து 40 நாள் கணக்கு வச்சு அறுத்தணும். அதுக்கு முன்னாடி அறுத்தோம்னா பசப்பாக இருக்கும், கொஞ்சம் விஷ சத்து இருக்கும், குட்டியை தாங்காது கழியும். அதனால் கொஞ்சம் 40 நாள் கழிச்சு அறுத்தோம்னா அப்படி திருப்பி தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பார்ப்போம். இந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மழை பெய்யணும்னு நம்பிக்கிறேன். மழை பெஞ்சால் கொஞ்சம் அப்படியே டோட்டலாக மாறிடும். அனாமிக்கா ஒருத்தி தான் அனாமிக்கா, கரெக்டாக பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாத்த இருக்கு அனாமிக்கா. ஓடு பரவாயில்ல, கொஞ்சம் ஓட மாட்டாங்க, நல்லா பழக்கம். வாடுக்கு மேய்ஞ்சி தாயோடையே திருவாங்க, மம்பியோடையே. ஆஹா ரோசியா கத்துறாங்க, வலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் 1 வாரம் ஆகும் பார்க்குறேன், இன்றைக்கே குட்டி போட்டுருவாங்களாதான். என்னடா சொல், ஆகா வலி கொடுக்குதுங்க. பயவுள்ள டோக்கியோ மாதிரியே குட்டி போட்டுருவாங்க, அப்படித்தான் தெரியுது. டோக்கியோ கூட படுத்தோன்னே என்கிட்ட அவளா கத்தாமல் குட்டி போட்டா. ரோசியா எப்படின்னு தெரில, நான் தெரிஞ்சு மதியத்துக்குள்ளே குட்டி போட்டுருவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏன்னா படுத்துக்கிறேன் நல்லக்குள்ளே. இந்த ஆடுகளை ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கணும். திருசா இன்ன வரைக்கும் நீ எங்கே போனா, நெத்து வச்சு போகும்போது எங்கிட்டா போகிற நீயே, எப்பா போத பாப்பா போதா, வழியை விடு போதா, எங்கிட்டா போகிற, வாடா கலப்பா, நீ எங்கடா போனா, இங்கேயாவது போகிறடா கலப்பா. கேமராக்கு வந்து முத்தம் கொடுவேன் வந்து. வாங்க சுப்புத்தாயே. நான் பழுவுனே சார் கிளியப்பட்ட இறந்துலேருந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. தனியாகவே படுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பிள்ளையை நினச்சி மற்ற குட்டிகளை கத்துற பார்த்து கிளியப்பட்டங்கடி போயிட்டாளா சார். இவள் கிளியப்பட்டா இவளும் பாப்பா. இப்படி பாசமானத்த உனக்கு என்னன்னு தெரியல, பிள்ளையே இவனுக்கு அமைய மாட்டேங்குது. நல்ல குட்டிங்க கிளியப்பட்டான்னு சொன்னால் வருவா, இப்படி இறக்கம் எதிர்பார்க்கலங்க. கண்ணு வைக்க மாதிரியே நம்ம பழுவனுக்கும் ஒன்றும் நேரம் சரியில்லை. 2 குட்டிலாம் இதுக்கு முன்னாடி இருக்கல, அவளையும் கொண்டு தான் இதுவும் செத்து போச்சு. ஆனால் அவன் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்த மேய்ச்சலுக்கு வர குட்டிகள் இறந்து போகிறது சார், அதுதான் ரொம்ப வருத்தம். அவள் இதாகிட்டான் எனக்கு தெரிஞ்சு. திருப்பி இதுலேருந்து மீண்டு வர மறந்து வந்து அப்புறம் திருப்பி எனக்கு தெரிஞ்சு ஆடு விட்டு, அது வரைக்கும் ஆடு விட்டால் நல்லா குட்டி பால் கொடுத்து நல்லா வளர்த்துக்கிட்டான். இந்த டயத்தில் இறந்து போச்சு. நான் ரோசியா இப்போ தான் கொஞ்சம் சும்மா வலி கொடுக்குது பயவலிக்கு. ஒரு ஆடு குட்டி போடும்போது புள்ளிமானே சும்மா இருக்க மாட்டேன், முட்டுறதான் வர்றான். என்ன தெரிஞ்சு இது தண்ணி கூட இது வரல, நான் கத்துறா. அவளுக்கு என்னத்தில் வீட்டுக்கு போகிற நினைக்கிறா. வீட்டுக்கெலாம் போக முடியாது, இங்கிட்டு போயிடாத நாய் இருக்குது. நான் இவங்களை ஒன்று சேர்க்குறேன். நம்ம ரோசியா வீட்டுக்கு ஓட பார்க்குறா, விட்டா வீட்டுக்கு ஓடிடுவா. எனக்கு தெரிஞ்சு படுத்தா குட்டி போட்டுவான்னு நினைக்கிறேங்க. இப்படித்தான் இருக்கா அவள், படுக்க பார்க்குறா. அந்த வெயிலனால அந்த ஆடுகள் நினச்சி போக மாட்டேன்றா. அங்கே அப்படியே சுற்றி போய்ட்டாங்க. நான் மரத்தில் நெத்து தட்டுற மாதிரி அங்கே ரெஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம். 1 மணிக்குள்ளே குட்டி போட்டால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேட்டாக போச்சுன்னா சிரமம் தான். சொன்ன மாதிரியே படுத்துட்டாங்க. அவ்வளோதான், வந்தோடனே வெயிலே படுத்துட்டா. அவள் தோது பார்த்தா அப்போ வந்து கத்துனா பரவாயில்ல, ஒன்றா நினச்சி உங்கள் அம்மா கத்துறா அங்கே நிற்கிறா. சின்ன வளர்ச்சி கத்துறா, ஃபுல்லாக கத்துறாண்டு. தண்ணி கூட வராமல் குட்டி மட்டும் வெளியேற்றுது. சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சரி உங்கள் அம்மா எங்கேயும் போக மாட்டான், அம்மாவை கூப்பிட்றா. அம்மா தாங்க நிற்கிறா. பரவாயில்லைங்க, குட்டி ஏன்னா போகிறேன்ட்டு அந்த அளவுக்கு பாசம் இருக்குது உங்கள் அம்மாவுக்கு. எங்கேயும் போக மாட்டா. ஏன்னா கால் வந்து பிடிச்சி இழுத்துடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுது தலையிட்டு. முந்தா நாள் குட்டி நம்ம டோக்கிய போடும் இப்படிலாம் கத்தலாங்க. ஒன்றும் இல்லை, 2 தடவை முக்குனா படுத்தா. அப்புறம் அவ்வளோ குட்டி வெளியே வந்துச்சு, அப்புறம் ஓடி பிடிச்சி இழுத்துட்டேன். இந்த அளவு கத்தலைங்க. ஆனால் அவள் ஒரு குட்டி பெரிய குட்டியாக போட்டுருந்தேன் டோக்கிய. பரவாயில்ல, குட்டியை மட்டும் வளர்த்துருந்தா. அவள் ஆள் வளராட்டி ஒரு குட்டியால் வளர்த்தா. இது எப்படி இருக்கான்னு தெரில. இப்போ தான் லைட்டாக கால் கொஞ்சம் வருது, கால் வந்துருச்சு. அவ்வளோதான், அந்த தலை வந்தால் பிடிச்சிருவோம். ஊச்சி நீங்கள் மட்டும் தான் கடைசி, மீதி எல்லாம் ஆடு போயிடுச்சுங்க, அங்கே போயிடுச்சுங்க, ஓடியே போயிட்டாங்க. இந்த நேரத்தில் பழி வாங்கிற ஆடுக்காச்சு. பாடு அத்தே எந்திரிக்க போதுங்க. தடியாத்தான் குட்டி எல்லா ஆடு போகிற பார்த்துட்டு இவ்வளோ எந்திரிச்சு நடந்துட்டா. அப்படியே படுத்தான தலை பதி வந்து நிற்கிதுங்க. அப்படியே நின்றவாணி குட்டி போட்டால் கூட இழுத்துடலாம். மற்ற ஆடுகளை பார்த்துட்டு போயிடுச்சு வளங்க. இல்லை ரோசி அவளும் போல, எல்லாம் தங்கன தான் இருக்காங்க. தலை வந்துருச்சுங்க, குட்டி வெளியே தள்ளிடுச்சுங்க. ஒரு வழி அப்படியே பரவாயில்லைங்க. என்ன வேலையை பார்த்து விட்டு இல்லை, குட்டியை போட்டு எங்கிட்ட மேற்கு திரும்பி போகிற, குட்டியை போட்டு அவார்டு போடுறாங்க. நல்லா வருவேன், சந்தோஷம். வேறு எத்த தண்டிய குட்டியை போட்டு எப்படி போகிறா அவர். எனக்கு என்ன குட்டி போட்டா சொல்லி நீங்களே வளர்த்துங்க, என்ன பண்ண போகிறா அவர். ரோசியா வந்து சேர்ந்துருக்கா அவர். என்ன இப்படி உங்கள் அம்மா குட்டியை ஒன்று போட்டு அங்கே ஓடுறா, எங்கிட்டு போகிறா அவர். அவங்க அம்மா தேடி போகிறா பர்றா. யாத்து வேலையை கட்டி விட்டா, நல்லா பெரிய சம்பவம், சந்தோஷம். நம்ம தாண்டி ஒன்று எப்படி காப்பாற்ற ஏண்டா, நல்லா வருவீங்களா. வேலையை பார்த்து விட்டாளுங்க பார்த்தீங்களா. நினச்ச மாதிரியே பையக்குள்ளே குட்டியை போட்டு கையால் தொடச்சிட்டேன். பாதி அக்கி துடைக்கலை. சரி ஒரே அவள் வந்து துடைக்கிட்டோம், அதுக்காக தான் பார்த்தது. அக்கின்னா கொஞ்சம் அது துடைக்கணும்னு பார்த்தேன். அவள் குட்டியை போட்டு மேற்கு வந்து ஓடி போயிட்டா. இதுக்கு டோக்கியோ பரவாயில்லைங்க. இப்படி நேற்று பிள்ளை எப்படி வச்சு எப்படி அவார்டுக்கு வளர்த்தா. இவன் எங்கிட்டு விழுந்து எங்கிட்டு விடுற தலையத்தை நம்பி இந்த நினச்சாலே அது பெரிய தலைவலி.
இங்கிட்டு பாருங்க என்ன குட்டி போட்டிருக்கேன் நம்ப மாட்டேங்க, கெடா குட்டி போட்டிருக்காங்க. சூப்பர் குட்டிங்க. இப்போ தான் கற்று நீ கற்றுனா தாண்டி அப்போ தான் உனக்கு பால் கொடுப்பா, இல்லாட்டி உனக்கு அவள் பார்க்க மாட்டா. அவர் எப்படின்ட்டு எங்கே நிற்கிறா, அவர் யாரோ பெற்ற பிள்ளைக்கு அம்மா பிள்ளை பெற்று விட்டாச்சு, அம்மா தெரியாது. இந்த நீங்கள் வளர்த்துக்கிட்டு போகிற அவர் இந்த பாரு இந்த ரோசியா யாத்தே ரொம்ப கொண்டு வராட்டா, இந்த பக்கம் ஊரா அவர் நல்லா வருவேன். சந்தோஷம், நீ கற்று இந்த குட்டி கற்றுனா தான் பார்ப்பான். நல்லா ஒரு குட்டினாலும் நல்லா குட்டியை வளர்த்துருக்கா, அதெல்லாம் பரவாயில்ல. கெட்டிய கறி வளர்த்துருக்கா குட்டி, நல்லா கடா குட்டி போட்டாலும் கையெல்லாம் பாருங்கள் உரி விட்டேன். அக்கி எதுவும் குடிக்கல, கத்த மாட்டேன்றது என்னன்னு தெரில. கற்று ஏதாவது கற்றுனாத்தான் பயவுள்ள நீலாம் போலப்போ தாலி கழுத்தில் பாருங்கள் தாலி இல்லாமல் இருக்குங்க. தோக்கியாக்கு இப்படித்தான் இருந்துச்சு, அப்படியே நம்ம கெடா போல் இருக்கிறதா, எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம விரும்பாண்டி மாதிரியே இருக்கேன். நிரடிச்சிலே இந்த பிள்ளைய வளர்த்துக்கிறியா? நிரடிச்சிலே என்னதுக்கு பார்க்குற குட்டி கற்று இப்போ தான் கற்றுது பயவில். எந்திரி இந்தோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கீரை போட்டு எந்திரி பார்க்கலாம். அத்தே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அவள் என்னடா ஆண்டா அங்கிட்டு நின்றுக்கிட்டு வர்றா பாரு. எந்திரி இந்தோ எந்திரி, நீ எந்திரிச்சு நடத்தா வருவான்னு நினைக்கிறேன். எந்திரி வா வர பார்க்குற. அவர் என்னமோ வீட்டு இருக்கிற வாசி என்னமோ அத்தே யாரோ பெத்த பிள்ளை, நீ வெத்த பிள்ளை தாண்டியே, வேறு யாரும் ஊரா விட்டு பிள்ளைல இல்லை. பார்க்குறாங்க, நம்ம தள்ளி போயிடுவோம். நக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பிள்ளைய வளர்த்துருவாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி பிள்ளைய கொஞ்சுவேன், யாரோ பிள்ளை நினச்சி கத்த மாட்டேன்னுது இந்த குட்டி. அதுக்கேற்ற மாதிரி குட்டி கத்துனா தான் அவளுக்கு அந்த பாசம் வரும். தலையிட்டுன்னு அவளுக்கு நிதானம் புரியல, என்னடா இது வவுத்துக்குள்ளே ஒரு குட்டி இருந்தது, இன்றைக்கி என்னமோ வெளியே வந்து நிற்கிது. அவள் என்னமோ நினச்சி பயப்படுறான். அது யோசிக்கிறா அவர் தொடுறதுக்கு. யோசியா நீ வாட்டுக்கு முட்டிவிடாத, வேறு பிள்ளைண்டு புளிய மரம் ஒரு காலத்தில் இப்படி தான் முட்டினா அந்த மாதிரி முட்டிடாத. எங்கிட்ட ஒரு வழியாக பிள்ளைய பார்த்து கொஞ்சிறாங்க, இந்த அளவு கொஞ்சிறா. அந்த குட்டி லைட்டு கத்துற கற்று இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இப்போ பால் கொடுக்க மாட்டான், வீட்டுக்கு போய் ஒரே குடி விட்டேன். வெயில் அடிக்குதா, ஏற்கனவே குட்டி சுடுது வேறு, வீட்டில் போய் ஒரே அப்போ அந்த அன்னைக்கு மாதிரி வீட்டில் பால் பறிக்கிறப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் பிள்ளைய நல்லா கொஞ்சம் சுத்தம் பண்ணட்டும். அவன் கொஞ்சம் குளிர் நடுக்கிறேன் கெடுக்கெடுந்து வந்து பார்க்குறான் யார் இந்த வாடன்ட்டு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைய வளர்த்துருவா, அவ்வளோதான். நான் குளிர் நடுங்குதா, நல்லா பறந்துக்கிட்டு வா, இந்த மரத்தில் மாற்றுவோம். கற்று நீ மொத்தம் கத்த மாட்டேன், நீ ஊமையாக இருப்போட மொத்தம் கத்த மாட்டேன்ற. அவங்க அம்மா வருவா, எங்கிட்ட கத்திக்க வருவா. எல்லோரும் எங்கிட்ட தான் மேய்றீங்களா, வேறு எங்கிட்ட போலையா? பறிக்குதுரா நான் புளிய மரம் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களோல. நல்லா மேக்ஸ்வெல்லே இங்கே வர்றா, இது யாருன்னு வர்றா. இப்போ தான்ப்பா சவுண்டு வருது. இப்போ தான் கொஞ்சம் வால்யூம் அதிகமாகுது. எந்திரி வருவா. நீ கத்துற பறந்துக்கு ரோசியா, உங்கள் மம்மி ரோசியா வரணும். அங்கனே நின்றுக்கிட்டா. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நின்றுச்சு. கீரை போடு பார்க்கலாம், ஃபஸ்ட்டு கீரை போடு. தோப்படா விழுந்துடாத, ஸ்டெடியாக நில்லு. கால் இங்கிட்டு வடக்கோணும் தெக்கோணும் போகுது, வண்டி விழுந்துச்சு. பரவாயில்ல பா. உங்கள் அம்மா வேணுமா? வருவா. இங்கடா வர்றா உங்கள் அம்மா சத்தம் போகிறாடா. இந்த பார்க்குறா வர்றா, கத்துறா வர்றா அந்த நிற்கிறா. அவர் பாரு கத்திக்கிட்டே இருக்கியா, எங்கிட்டோ பார்த்து கத்திக்கிருக்க. இப்படி பிள்ளைய பார்த்து கொஞ்சம் அதுவும் பாலுக்கு தான் வருது, பாலை குடிக்க விடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா அவர் பின்னாடி வரா. அவர் இவ திருத்த மாட்டான். புள்ளிமானே உன் பிள்ளை நினச்சியா, உன் பிள்ளை இதே மாதிரி தான் இருந்துச்சு, உன் பிள்ளை இறந்து போச்சு. நீ பிள்ளைய ஒழுங்காக வளர்க்குறதில்ல, பிள்ளை பாசம் கட்டினா தானே. இவ்வளோ மாதிரியே ரூசியா மாதிரியே இருக்கா. மோனிக்கா கூட பரவாயில்ல. அவன் பாரு கரெக்டாக அவங்க அப்பா கிட்ட பாரு, அவன் கால் முட்டி எழுமா இருக்கா பாருங்க. இவன் கால் முட்டி தெரியும். வர்றா மாப்பிள்ளை, டேய் ஒன்றை மாதிரியே இருக்கான், வர்றா இங்கே வர்றா, ஒன்றை மாதிரியே செந்தா இங்கே வர்றா. இல்லை அப்படியே அச்சசெல்லாம் மாற்றம் இல்லாமல் இருக்கானா. பிறகு நல்லா நாட்டுக்காய் சிக்கிருக்கு. இதெல்லாம் கிடைக்காது, யார் திங்கலை எனக்கு தெரிஞ்சு. இந்த நம்ம வெள்ளை ஏலியன் தான் திங்கலை. நம்ம ரோசியை கொடுப்போம். இந்த ரோசியா நாட்டுக்காய்டி இந்த தின்னு மூந்து பார்க்குறேன், என்ன விஷத்தை பார்க்க கொடுக்குறேன், தின்னு அப்படியே. பரவாயில்ல, என்கிட்ட பால் குடிக்க விட்டாங்க அவளை, நான் கூட குடிக்கிறோம்லான்னு நினச்சேன். நீ என்ன கரடி போலையா, அந்த மரத்தில் தட்டி விட்டு நிறைய நேரத்து. அதெல்லாம் நீ விவரமாக போக மாட்டேன்ற. சிட்டுக்குருவி மோந்து பார்க்குற, யாரா அதுண்டு. ஸ்டோனியா முட்டி விடாதே வீட்டுக்கு. சின்ன வளர்ச்சியே உனக்கு பாரு, பேரன் பிறந்திருக்கேன். சின்ன வளர்ச்சியே இது யாருன்னு பாரு. என்ன சின்ன வளர்ச்சியே என்ன பார்க்காம போகிற, ஏற்கனவே இங்கே பசியில் இருக்கே, இப்போ வேறன்றியா. இந்தா உன் மகன் எங்கேயும் போக மாட்டேன், ரொம்ப பாசம். இன்ன வரைக்கும் குட்டியை தேடலை, இப்போ தேடுறா, விழுந்து தேடுறா. அத்தே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டான டைக்கா குட்டி போடுறது. கரெக்டாக கோடை ஸ்டார்ட்டில் அப்போ குட்டி போடணும். கோடை முறைக்குள்ள அந்த குட்டி வந்து நல்லா கொஞ்சம் பெருசாயிடும், நல்லா தெளிஞ்சு ஆரம்பிச்சிடும். மேட்ச் இல்லாட்டி கூட தண்ணி பாலாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் இருக்குது பனி குறைய. ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பங்குனி மாதம்லாம் வெயில் சும்மா பிச்சு உதறிடும். அப்படியே முத்தலகே வாங்க கிளம்புவோம், முட்டை முடிச்சா கட்டி. தண்ணிக்கு நேரம் ஆயிடுச்சு, மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 2 வெயில் அடிக்கும், இருக்க தாங்க மாட்டேங்க. என்ன பண்ணுறா ரோசியா, நல்லா குட்டியை வெயிலில் ஓட்டு நிற்கிற சந்தோஷம். ஆனால் எங்கிட்டு போகாமல் இருக்க பிள்ளைய விட்டு. இந்த ஏரியாவில் நாய் கரெக்டாக வருங்க. அத்தாடி ஆத்தம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு போலப்பா. தே நல்லா தொடச்சி வச்சுட்டு சுத்தமாக்கிட்டாவில் உங்கள் அம்மா. அது ஓம் பிள்ளை இல்லை டோக்கியோ, உன் பிள்ளை வீட்டு பத்திரமா இருக்குது. ஏற்ற பால் கொடுக்குறான். ஏய் நீ கூட பாலை கொடுத்துடாத,
நான் போயிட்டு விவரமாயிட்டேன், அந்த அளவுக்கு விவரமாக இருக்குது. சரி நண்பர்களே, நான் இந்த குட்டி போடுற வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ தான் பைபிளில் கத்த ஆரம்பிச்சிருக்கான், இன்ன வரை கத்தாமல் இருக்கான். அச்சே, சரியான சவுண்டு பாட்டியை தாண்டா இருப்பா, மைக் செட்டு தாண்டா. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தெரிவிட்டு இருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை என்ன சந்திக்க வரை, அது வரைக்கும் நான் உங்கள் பைரம் பர்ட்டா சியூ டாட்டா பை நண்பர்களே. இருக்க குட்டி ரொம்ப வெயில் இருக்குது, இந்த மஞ்சள் பையில் தூக்கி உள்ளே போட்டு அப்படியே கொண்டு போனுங்க. வெயில் நல்லா பொலன்னு பொழக்குது. பசங்க ஒன்றும் சேர்ப்போம், மணி 2 மணி அப்போ போய் திரும்பி வரணும். சரி வரட்டா அப்பமா, டாட்டா பாய் நண்பர்களே.